தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஜிடிஎஸ் ஊழியருக்கு மருத்துவ சலுகை அளிப்பதற்காக அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மருத்துவ சலுகை அளிப்பதற்காக PMJAY திட்டத்தின் கீழாக அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு வரையறையை முன்னர் அஞ்சல் துறை அறிவித்தது. அது ஊழியர்களுக்கு திருப்திகரமாக இல்லை. சாதாரணமாக இருக்கக்கூடிய PMJAY திட்டத்தை விட அதிலே சிறப்பானதாக எதுவும் தெரியப்படவில்லை. அது இனாமாக அளிக்கப்பட வேண்டுமே தவிர ஜிடிஎஸ் ஊழியரிடம் பணம் பெற்று அதிலே ஒரு திட்டமாக மிக குறைந்த அளவிலே சலுகைகள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு தன்னிறைவு திட்டமாக தனக்குத்தானே தன்னுடைய பணத்திலே செயல்படுத்தக்கூடிய திட்டமாக அறிவிக்கப்பட்டதால் அதனை தொழிற்சங்கங்கள் ஏற்கவில்லை. CGHSலே ஜிடிஎஸ் ஊழியரை இணைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. அதுவும் அந்த கூட்டத்திலே நிராகரிக்கப்பட்டது. அவர்களுக்கு அவுட்டோர் ஃபெசிலிட்டிஸ் என்பதை செய்து தருவதற்கு தயாராக இல்லை. அதாவது உள்நோயாளிக்கு வேண்டுமானால் பரிசீலிக்கலாமே தவிர வெளிநோயாளியாக இருந்து சிகிச்சை பெறுவதற்கான திட்டங்களை அனுமதிப்பதற்கு இல்லை என்று ஏற்கனவே அரசாங்கம் தெரிவித்திருந்தது. PMJAY திட்டத்தின் மட்டும்தான் அமுல்படுத்த முடியும் என்பதிலே கராராக இருந்தது அஞ்சல் நிர்வாகம். ஆனால் முக்கிய தொழிற்சங்கமான AIGDS யூனியன் இந்த திட்டத்திற்கு சம்மதிக்காததால் இலாக்காவிடம் வேறு வழியில்லாமல் அப்பொழுது விவாதித்திருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும் கைவிட்டது. மேலும் ஜிடிஎஸ் ஊழியருக்கு மருத்துவ சலுகைகள் விரிவாக்கம் செய்வதிலே இனி இந்த பிரச்சனையை தொடர முடியாது என்கின்ற அறிவிப்பினையும் அஞ்சல் துறை வெளியிட்டது. ஆனால் அதற்கு பின்னால் சுகாதார அமைச்சகத்திற்கு நம்முடைய அஞ்சல் இலாக்கா கடிதம் எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்திலே CGHS பயனாளிகளாக ஜிடிஎஸ் ஊழியரை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கை இன்று சுகாதார அமைச்சகத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய CGHSஐ மீண்டும் விரிவுபடுத்துவதற்காக, அதாவது புதிய பகுதிகளை அதில் சேர்ப்பதற்கான எந்த விதமான முடிவும் எங்களால் எடுக்க முடியாது என்கின்ற பதிலுடன் அதை நிராகரிப்பதாக CGHS இன்று பதிலளித்திருக்கிறது. இந்த பதிலினை அஞ்சல் துறை 13/3/2025 அன்று அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் அனுப்பியிருக்கிறது. ஜிடிஎஸ் ஊழியருடைய குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் மருத்துவ சலுகை என்பது ஒரு இனாமா அல்லது பிச்சையா அல்லது அவர்களுடைய பணத்தை பெற்றுத்தான் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதிலே ஏதேனும் ஒரு பொருள் இருக்கிறதா, தாக்கம் இருக்கிறதா? அரசு ஊழியரை போல அவர்களுக்கும் மருத்துவ சலுகைகளை அளித்திட வேண்டும் என்கின்ற பொறுப்பு அஞ்சல் துறைக்கு இல்லையா? இன்று அஞ்சல் துறையிலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கெல்லாம் அடிக்கோல் இட்டதெல்லாம் இந்த ஜிடிஎஸ் ஊழியர் தானே. அவர்கள் இல்லை என்றால் இத்தனை பெரிய வணிக சாம்ராஜ்யத்தினை அஞ்சல் துறையிலே இன்று விரிவுபடுத்தி இருக்க முடியுமா? இன்று அஞ்சல் துறையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கெல்லாம் அவர்கள் முழுமையான காரணிகளாக இல்லையா? இந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக மருத்துவ சலுகை என்பதை கண்டிப்பாக அஞ்சல் துறை பரிசீலித்திட வேண்டும். இது ஒரு சமூக பாதுகாப்பு. இது ஏதோ ஒரு இனாம் அல்ல அல்லது ஒரு பிச்சை அல்ல என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக ஜிடிஎஸ் ஊழியருக்கு மருத்துவ சலுகை என்பது விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பினை நிச்சயமாக நாம் எடுத்திட வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.